அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹ்மான் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த வண்டி Volkswagen போலோ. இந்த வண்டிக்கு என்ஜின் கவரை நாமளே எப்படி ரெடிமேடாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் சேரடிக்குதுன்னு இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. போலோட இதை டைப் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். லென்த்து வித்து ரெண்டு சைடுமே அளந்துருங்க. ஒரு ரஃப்பான மெஷர்மெண்ட்டுக்காக தான் இது. பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பழைய கார்ட்போர்டு எடுத்து அதில் இருக்கிற மாதிரியே அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல கட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அது இன்ஜின் சீல்டு வைக்கிற அந்த இடத்துல கரெக்டாக வச்சு பார்க்கணும். அட்டையை வச்சு பார்க்குறது என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. ஒரு வேளை வச்சு பார்க்கும்போது உங்கள் கார்ட்போர்டு கட் ஆச்சுன்னா டென்ஷன் அடிச்சுக்காதீங்க. பேக்கிங் டேப் வச்சு ஒட்டி அதை மெஷர் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆயில் இல்லைன்னா க்ரீஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக்கு கொஞ்சமாக ஆயில் எடுத்து அந்த ஸ்க்ரூ பண்ண வேண்டிய இடத்துல இந்த ஸ்க்ரூ வர இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஆயிலை தேய்ச்சி விட்டுக்குங்க. அட்டையை வச்சு அதே பொசிஷனில் வச்சு அமுத்துனீங்கன்னா கரெக்டாக ஆயில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ பண்ண வேண்டிய இடத்துல மட்டுமே மார்க் ஆயிரும். இதை பண்ணும்போது எக்ஸாக்டாக ரெண்டு சைடுமே ஈவனாக அமுத்துங்க. இந்த மெத்தடில் செஞ்சது சரியாகலை. அதனால் கார்ட்போர்டை 3ஆக கட் பண்ணி அந்த மார்க்கிங் பண்ண இடத்துல ஸ்க்ரூவை டைரெக்டாக பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வர வேண்டிய இடத்துல இல்லை, பண்ண கரெக்டாகவே ஸ்க்ரூ நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கழட்டி எடுத்துக்கலாம். இதுதான் அக்ரிலிக் ஷீட்டு. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கேன். அந்த கட் பண்ண கார்ட்போர்டை வச்சு ஸ்கெட்சை வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அக்ரிலிக் ஷீட்டு மேலே நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கார்ட்போர்டை கரெக்டாக வச்சு அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துலையுமே ஸ்கெட்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ பண்ண வேண்டிய இடத்துல எல்லாமே ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடியில் ஷீட்டை வச்சு ஃபுல்லாகவே ஸ்க்ரூ பண்ணிட்டேன். முடிஞ்சளவுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். பின்னாடி ஒரு இடத்துல மட்டும் ஒயர் டேக் போட்டிருக்கேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரூ போடும்போது வாஷர் வச்சு ஸ்க்ரூ பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு. இப்போ இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இப்போ உங்களுக்கு கீழே இருந்து டஸ்ட்டோ இல்லைன்னா சேரோ அடிக்காது. பட் இது ரொம்ப ஹெவியாக இருக்காது. இது ஒரிஜினல் கார்ட்போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏதாவது கல்லடி விட்டால் கூட தாங்கும். பட் இது சின்ன சின்ன கல்லை தாங்கும். பட் ஹெவியான கல்லடியே இது தாங்காது. பட் சேரு சகதி அந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ஓட்டும்போது இதுவே போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு ஒரிஜினல் 5000 கிட்ட செகண்ட்ஸில் கேட்டாங்க. ஸோ அதனால தான் இதை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வழியாக இதை முடிச்சு கொடுத்துட்டேன். கஸ்டமர் ஹாப்பி. நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண யாரோ ஒருத்தரோ 2 பேரோ தான் வீடியோ முழுசாகவே பார்க்குறாங்க. அந்த ஒருத்தர் நீங்கள் தான். ஸோ கமெண்ட்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் கூட பண்ணுங்கள். பட் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாது. கார்கள் சம்மந்தமான மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள்.